ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல பேரை பார்த்தோம் அப்படின்னா அயராது உழைப்பாங்க. நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. சோம்பலாக இருக்கவே மாட்டாங்க. என்ன வேலையை முன்னாடி வச்சாலும் அவங்க நல்லா செய்வாங்க. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலையில் மும்முரமாக இருப்பார்கள். புதிய புதிய திட்டங்களை வகுப்பார்கள். அவங்கள போல யோசிக்க முடியாது, அவங்கள போல ஆலோசனை வராது, அவங்கள போல உழைக்க முடியாது. உடல் உழைப்பு மட்டுமல்ல, நேரம், மனம் எல்லாத்தையும் நல்ல அவர்கள் கொடுத்து உழைப்பார்கள். ஆனால் உழைத்தாலும் நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அடுத்த பகுதி சொல்லுது பாருங்களேன், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. அப்ப நீங்க விதைக்கிறது உங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதுக்கு நீர் பாய்ச்சுறீங்க, உங்களுடைய உடல் உழைப்பெல்லாம் போட்டு நீங்க வேலை பார்க்குறீங்க. ஆனால் அந்த உடல் உழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் தான் வர வேண்டும். அப்ப நீங்க உழைக்கிறதோடு நிறுத்தி விடக்கூடாது. கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்காக அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வேலையில் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுடைய தொழிலில் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வேண்டும். அப்படியானால் நீங்க அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய ஆசீர்வாதம் தான் நம்மை செழிக்க பண்ணும். ஆமென்.